Hi, hello and welcome to my channel Divamode. என்ன நீங்க first time பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் திவ்யா. நான் இங்க வந்து பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and subscription பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க so that you get notified when my next video is up. ஸோ இன்றைக்கி நான் என்ன டாப்பிக்கோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா how to stop hair falling. நமக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இதை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். பட் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணால் நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும், த வேஸ், த ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஸோ without any further ado, let's get started. ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இருக்கிற ரீஜியனோட வாட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமாங்கிறது நம்ம பார்க்கணுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து இன்டர்னல் தமிழ்நாடுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் வாட்டர் நிறையா இருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ அதில் நம்ம தலையை குளிச்சுட்டு வருவோம். சடனாக இப்போ நம்ம கோஸ்டல் ரீஜனுக்கு போகிறோன்னா அங்கே நமக்கு சால்ட் வாட்டர் தான் கிடைக்கும். ஸோ அந்த வாட்டரில் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பித்தோன்னா தென் ஆப்வியஸ்லி சால்ட் வாட்டரில் இருக்கிற அந்த சால்ட்ஸ் வந்து நம்ம ஹேர் அஃபெக்ட் பண்ணி தென் யோர் ஹேர் ஃபால் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். ஸோ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணோமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. அப்படி சேஞ்ச் ஆயிருந்துச்சின்னா நீங்கள் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணாமல் அதுக்குன்னு செப்பரேட்டாக அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டரோ இல்லை லைக் ஒரு 2 லிட்டர் நார்மல் மினரல் வாட்டர் எடுத்து அதில் நீங்கள் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். இது கொஞ்ச நாள் பண்ணி பாருங்கள், தென் see if it makes a difference or not. The second thing என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஹேரை நீங்கள் வந்து எவ்ரிடே இல்லை ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் நீங்கள் ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஏதாவது ஹேர் ட்ரையரோ இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னரோ இல்லை கர்லரோ ஏதாச்சும் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி பாருங்கள் இஃப் யோர் ஹேர் ஃபால் ஸ்டாப்ஸ் ஆர் நாட். ஒருவேளை அதனாலேயே கூட இருக்கலாம் உங்கள் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகி அதனால கூட ஹேர் ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. ஸோ try to stop that for a while. The third thing நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஸ்டைல் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் லூஸ் ஹேர் தான் விடுறீங்கன்னா தென் நோ ப்ராப்ளம். பட் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் போனிடெயில் ஹை போனிடெயில் நீங்கள் போடுறீங்க இல்லை ரொம்ப ஜடை போடுறீங்கன்னா அதனால ரொம்ப இழுக்குதா அந்த ரப்பர் பேண்ட்ஸ், ரொம்ப டைட்டாக போனிடெயில் போடுறீங்களா, டைட்டாக ஜடை பின்னுறீங்களா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால கூட உங்களோட ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ உங்கள் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், இட் மைட் ஒர்க். த ஃபோர்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஹேர் நீங்கள் கெமிக்கலி அடிக்கடி ட்ரீட் பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். லைக் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதோ இல்லை கலரிங் பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதனால கூட இருக்கலாங்க. ஸோ ட்ரை டு ஸ்டாப் தேட் ஃபார் அ வைல். ஃபிஃப்த் ஒன், நீங்கள் ஒருவேளை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்கள் ஷாம்பூ நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் அந்த ஷாம்பூ உங்கள் ஹேருக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், இஃப் யூ ஹேவ் சேஞ்ச் யுவர் ஷாம்பூ தென் கெட் பேக் டு யுவர் ஓல்ட் ஷாம்பூ. அப்படி இல்லைன்னா ஒரு மைல்ட் ஷாம்பூ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இட் மைட் ஒர்க். த சிக்ஸ்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலை சீவும் போது ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு லைக் கோம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து கொஞ்சம் வைட் டூத் ப்ரஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சம்திங் லைக் திஸ். இதுதான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன் அண்ட் இட் ஹேட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. இட் ரியலி ஹெல்ப் ஸ்டாப்பிங் மை ஹேர் ஃபால் டு அன் எக்ஸ்டென்ட். பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது, பட் நிறைய குட்டி குட்டி பல்லு நிறைய இருக்கும் இதுக்கு நடுவில். அதை நான் பண்ணிகிட்டு இருந்தப்போ நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. நார்மலாக ஹேர் ப்ரஷ் பண்ணால் கூட நிறைய வந்துட்டுருக்கும். ஸோ ஐ ஸ்டாப் யூஸிங் சச் ப்ரஷஸ் அண்ட் நான் இந்த மாதிரி கோம்புக்கு நான் சேஞ்ச் பண்ணேன் அண்ட் ஒர்க் ஆச்சுங்க. த செவன்த் திங் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் மசாஜ் கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். மேபி அது கோகோனட் ஆயிலாகவும் இருக்கலாம், நல்லெண்ணெயாக இருக்கலாம், இல்லை விளக்கெண்ணெயாக இருக்கலாம், ஆமண்ட் ஆயில், எந்த ஆயில் உங்கள் வீட்டில் ரெடிலி அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி பாருங்கள் ஸ்கேல்ப்பை. இட் வில் ஆக்சுவலி கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் ஆகும் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா குறையும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அந்த க்ரோத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை டு டூ தேட் அண்ட் சி ஒரு ரிசல்ட் கிடைக்கலாங்க.
The eighth thing நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றீங்களா பாருங்கள். நான் வெஜிடேரியன்னா முட்டை இன்டேக் நிறையா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள். rather than ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல் லைக் நூடுல்ஸ் சம்திங் லைக் ஃப்ரைட் அப்படின்னே இருக்கா, இல்லை நீங்கள் ஹெல்த்தியாகவும் எல்லாமே சாப்பிட்டுட்டு வரீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிங்க. அது வந்து ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. The ninth thing நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாங்க. லைக் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ், அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ். நான் கூட எடுத்துகிட்டு வரேன். இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது ரிசல்ட் வருதான்னு பாருங்கள் இந்த மந்த் or 2. பட் 10th திங், இதெல்லாமே பண்ணிவிட்டும் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, the 10th திங் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விசிட் அ டெர்மட்டாலஜிஸ்ட்டுங்க. பிகாஸ் இதோட தான் நம்மளால் பண்ண முடியும் வீட்டில். ஐயா இதெல்லாமே பண்ணிவிட்டும் அட் தி எண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குன்னா, இட் மைட் பி இன்டர்னல், ஏதாவது உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம். such things can happen. ஸோ அதனால கூட உங்கள் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். தே வில் ட்ரீட் யூ ஃப்ரம் வித்தின் அண்ட் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. ஸோ திஸ் இஸ் மை 10th advice. ஸோ that's pretty much it. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அண்ட் ஆல்சோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll catch you all guys soon and then take care and bye.